Hello friends, welcome back to my channel Angeline Creations. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு வீட் கேக் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதை வந்து நான் குக் பண்ண போறது இல்ல, என் பசங்க தான் வந்து ப்ரிப்பேர் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் நான் அவன்ல வச்சு அதை ரெடி பண்ண போறேன். இன்னைக்கு வந்து அந்த கேக்ல பனானா, அதுக்கப்புறம் கொக்கோ பவுடர், கொஞ்சம் வால்நட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி நல்லா ரிச்சா சூப்பரா ஒரு கேக் தயார் பண்ண போறோம். வாங்க இந்த கேக்கை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கோதுமை மாவு வாழைப்பழ கேக் செய்கிறதுக்கு ஒரு பவுலில் ஒரு முட்டையை சின்னவ பீட் பண்ணிகிட்ருக்கா. பெரியவ வந்து ஒரு பவுலில் 2 பனானாவை நல்லா ஸ்மாஷ் பண்ணிகிட்ருக்கா. இவங்களுக்கு என்னென்ன பண்ணணும்னு நான் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல அவங்க வந்து இந்த கேக்கை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பனானா ஸ்மாஷ் பண்ணியிருக்கிறதுல 1/2 கப் சர்க்கரையில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். அதே போல் இந்த முட்டையை அடித்து வச்சுருக்கிறதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி கோதுமை கேக் வந்து குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக செஞ்சு தாங்க. இது வந்து நல்லா இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக சின்ன குழந்தைங்க கூட செஞ்சிடலாம். இதை வந்து அவனில் தான் செய்யணும்னு இல்லை, ப்ரெஷர் குக்கரில் கூட செய்யலாம். பட் நான் இன்னைக்கு வந்து அவனில் செய்கிற மெத்தட் தான் காட்டுறேன். நல்லா கம்பைன் ஆகிட்டுருக்கு. அந்த சர்க்கரை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலக்கிட்டே வரணும். இந்த பக்கம் முட்டையில் வந்து 1/3 கப் பாலும் 1/4 கப் ஆயிலும் சேர்க்குறாங்க. இந்த ஆயில் பார்த்திங்கன்னா இப்போ ஊற்றுறது எந்த ஃப்ளேவரும் இல்லாத ஆயில், அதாவது கடலெண்ணெய், நல்லெண்ணெய் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ரிஃபைண்ட் ஆயில் இருந்தால் ஓகே. பட் நீங்கள் ஆயில் யூஸ் பண்ண வேண்டான்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பட்டரை வந்து மெல்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லா சர்க்கரையும் சேர்த்தாச்சு. நம்ம போட்ட 1/2 கப் சர்க்கரையும் சேர்த்துட்டு நல்லா அந்த சர்க்கரை டிசால்வ் ஆகிற வரைக்கும் கரைச்சிக்கணும். இப்போ இந்த வெட் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இவங்க ஒரு பக்கம் ரெடி பண்ணிகிட்ருக்கிறதுக்குள்ளே நான் அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 1/4 மணி நேரம் வந்து அந்த அவனை ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். 1/3 கப் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுமா. குழந்தைங்களோட சேர்ந்து ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பண்ணும் போது அது ரொம்பவே ஜாய்ஃபுல்லாக இருக்கும். அவங்களோட விளையாடும் போதாகட்டும், இல்லை அவங்களோட வேறு ஏதாவது வேலைங்க செய்யும் போதாக இருக்கட்டும், ரொம்பவே ஃபன்னியாக இருக்கும். இந்த கேக்கை நான் எவ்வளோ ஃபன்னியாக வந்து இவங்களோட சேர்ந்து செஞ்சேங்கிறத வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. நான் வந்து பாதி வீடியோக்கும் மேலே அப்படியே எடிட் பண்ணாமல் போட்டிருக்கேன். ஸோ இவங்க என்னென்ன வந்து காமெடி பண்ணாங்கங்கிறத நீங்களே வீடியோவில் பாருங்கள். ஒரு வழியாக வெட் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அந்த எக்கு மிக்ஸ்சர் நீ அடித்து வச்சுருக்கல்ல, எக்கு பால் அதை அதில் ஊற்றிடு. மெதுவாக மேலே புடி. சரி, ஊற்று ஊற்று ஊற்று, பயப்படாத, ஊற்று. அவ்வளோதான். இப்போ மிக்ஸ் பண்ணு, தள்ளி வச்சிடு, அதை தள்ளி வச்சிடு. அவ்வளோதான். இப்போ வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் போட்டுடலாம். இந்த சீவவை வச்சியா. ஃபஸ்ட்டு கோதுமை மாவு 1 கப் மெதுவாக போடணும். நான் பிடிச்சேன். போடு போடு, கொட்டு, டேப். ஓகே, அவ்வளோதான். அடுத்து மீதி பேக்கிங் பவுடர் எல்லாமே போடு, நான் சொல்லிக்கிறேன். சால்ட்டு 1/2 டீஸ்பூன் அப்படி வலிச்சு. கையில் பண்ணுறீ. ஓகே, உங்களுக்கு எப்படி வருதோ பண்ணுங்க.
நெக்ஸ்ட்டு பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் கையிலே போட்டுரு. அடுத்து பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன். போட்டாச்சா? அடுத்து வெய். அடுத்து கொக்கோ பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன். போடு போடு, சீக்கிரம் போடு, டக்கு டக்குன்னு போடணும். வெரி குட், சூப்பர். அவ்வளோதான். இப்போ சீவ் பண்ணலாம். ஓகே, நீதான் பண்ணணுமா? நீதான். ஓகே, நீயே பண்ணு. இப்படி ஷேக் பண்ண, அவ்வளோதான். இவர் ஜஸ்ட் ஷேக் இட். சரி, உனக்கு எப்படி கொஞ்சம் லோவர் பண்ணிக்கோ. வெரி குட், அப்படிதான். சூப்பர், அவ்வளோதான், பண்ணியாச்சு. அவ்வளோதான், போதும் விட்டுரு. என்ன இப்போ நீ மிக்ஸ் பண்ணு. பார்த்து பொறுமையா, மெதுவா. 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றீங்க? மெதுவா. ஐயோ, கேக் அப்புறம் கேக்கா வராது. ஜென்டிலா ஃபோல்டு பண்ணும், ஜென்டிலா. இரு, நான் ஹெல்ப் பண்றேன். ஐயோ, அப்படி இல்ல. இங்க பாரு, கொண்டா. அப்படி போட்டு அடிச்சிங்கன்னா அப்புறமா வராது கேக். அவ்வளவுதான், ஜென்டிலா அப்படி ஃபோல்ட் பண்ணும். அப்ப இப்படியா? போதும். நீங்க ஆல்ரெடி ரொம்ப மிக்ஸ் பண்ணிட்டீங்க, போதும், விட்டுடலாம். ஒரு வழியா கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நான் ஏற்கனவே கேக் மோல்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். கொஞ்சமாக பட்டர் தடவிட்டு அது மேலே மைதா டஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதில் இந்த கேக் பேட்டரை ஊற்றிட்டுருக்காங்க. இதை ஊற்றிட்டு இது மேலே நல்லா நட்ஸ் எல்லாம் தூவிட்டு இதை பேக் பண்ண போகிறாங்க. அவனில் தான் நான் இன்றைக்கி வைக்க போகிறேன். இன்கேஸ் நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் வைக்கிறதா இருந்தால் ப்ரெஷர் குக்கரில் அடியில் உப்போ இல்லை மணலோ போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கோங்க. ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தை கவுத்துனிங்கன்னா கொஞ்சம் ஹைட் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த கேக் மோல்டை அதுக்குள்ளார வச்சுட்டு கேக்கை ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் லோ ஃப்ளேம் ஆக்கிட்டு 30 மினிட்ஸ் வேக விடணும். குக்கருக்கு கேஸ்கட் போடக்கூடாது. அதே மாதிரி குக்கரை ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக. ஒரு 10 மினிட்ஸ் மாதிரி ப்ரீ ஹீட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இதுதான் ப்ரெஷர் குக்கர் மெத்தடு. இப்போ அவனில் பார்த்தீங்கன்னா நான் 180 டிகிரி செல்சியஸில் ஆல்ரெடி ஒரு 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன் ரெடியாக. அது உள்ளார இப்போ கேக் வச்சுட்டு அகெயின் 180 டிகிரி செல்சியஸில் 30 மினிட்ஸ் இந்த கேக்கை நம்ம பேக் பண்ண போகிறோம். இப்போ இதை பேக் ஆகிட்டு இருக்க டைமில் இந்த கேக்குக்கு ஒரு சின்ன சாக்லேட் கிளேஸ் கொடுக்கலான் இருக்கேன். அதுக்கு மில்க் காம்பவுண்ட் எடுத்திருக்கேன். இது அமேசானில் கிடைக்கும், பேக்கரி ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்கும். இதை டபுள் பாய்லர் மெத்தடில் சாக்லேட் பீசஸ் எல்லாத்தையும் மெல்ட் பண்ணிக்கிறேன். அடியில் தண்ணி வச்சுருக்கிற வேப்பர் மட்டும்தான் பவுலில் படணும், தண்ணி படக்கூடாது. சாக்லேட் உருகுனதுக்கப்புறம் பட்டர் 1 டேபிள் ஸ்பூன், ஃப்ரெஷ் க்ரீம் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த சாக்லேட் கிளேஸ் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது கேக், கப் கேக்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ கேக் பேக் ஆகி முடிச்சிருச்சு, பர்ஃபெக்டாக ரெடி ஆகிருக்கு, நல்லா ரைஸ் ஆகிருக்கு பாருங்கள். ஆமாம், குத்தி பாருங்கள், க்ளீனாக வருதா? சூப்பராக வெந்துருச்சா? ஓகே, ஆறட்டும் நல்லா. கேக்கை இப்போ சூப்பராக டெக்கரேட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சாக்லேட் கிளேஸை நல்லா அது மேலே ஊற்றிக்கோங்க. ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஊற்றிட்டு
அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட என்ன ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து சுகர் ஸ்ப்ரிங்கிள்ஸில் மிக்ஸ்டு ஸ்ப்ரிங்கிள்ஸும் அதுக்கப்புறம் ரைஸ் கிரிஸ்ப்ஸ் அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாமே வந்து நான் பேக்கரி ஸ்டோரில் தான் வாங்கினேன், நியர்பை பேக்கரி ஸ்டோரில் தான் வாங்கினேன். அமேசானில் இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸு அப்புறம் இந்த காம்பவுண்ட் மில்க் காம்பவுண்ட் எல்லாமே கிடைக்கிது. அதோட லிங்க்ஸ் எல்லாம் நான் கீழே கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ பர்ஃபெக்டாக நம்மளோட கோதுமை மாவு கேக் வந்து ரெடி ஆகிருக்கு பாருங்கள். கேக் எப்படி இருக்கு? என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீட் சாக்லேட் பனானா கேக் வந்து உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணாங்க ஒரு போட்டோஸ் எடுத்து அதை வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் மற்றும் ஏஞ்சலின் கிரியேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thanks for watching.